வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு கும்ப லக்ன அன்பர்களுக்கு. குரு நட்சத்திர மாற்றம் அடைகிறார். நமக்கு 4ஆம் இடத்துல ரிஷபராசியில் இருக்கிற குரு பகவான் சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்துல இருந்து சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் 67 நாட்கள் இங்கே பயணிக்கிறார். இப்போ இதில் கும்பத்துக்கு நமக்கு என்ன மாதிரியான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல இருக்கிற குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கார். அப்போ 6ஆம் இடம் என்பது என்னன்னா சர்வீஸு, உழைப்பு, வேலை வாய்ப்பு, வழக்கில் வெற்றி, அதனால் நமக்கு எதிரிகள் வசப்படுதல், இதெல்லாமே நல்ல பலன்களைத்தான் தரும். அப்போ இந்த மாற்றம் நமக்கு நன்மையை தரும். இது நமக்கு தொழில் சார்ந்து டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இதை பயன்படுத்தி நம்ம தொழிலையும் பண வரவைக்கும் வேலை வாய்ப்பு, பதவி, ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு லக்னத்துல தான் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. கும்ப லக்னத்திலேயே குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. 5ஆம் இடமான மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. 9ஆம் இடமான துலா ராசியில விசாக நட்சத்திரம் இருக்கு. இந்த 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் என்பது நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்துறது, நமக்கு அருளை தருவது, நமக்கு அறிவை தருவது, ஆரோக்கியத்தை தருவது, உறவுகளை தருவது என்ற வகையில குருவனுடைய பொட்டன்ஷியல் இருக்கு. இப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல 4ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ குரு மறைந்திருந்தார் என்றால் நமக்கு இந்த சுயபலம் குறைவு ஏற்படும். அதே போல அறிவு ஆற்றல்ல தடைகள் ஏற்படும். இறையருள், பூர்வீகம், குலதெய்வ கோயில், தந்தை வர்க்கம், இதுல எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால இந்த 4, 8, 12ங்கிறது லக்னத்துக்கு ஆகாத ஸ்தானம். அது நம்ம ஜனன ஜாதகத்துல வெரிஃபை பண்ணிக்கணும். இன்னும் அக்யூரேட்டா கணிக்கிற கணிதம் இருக்கு பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜியில. அது உப நட்சத்திரங்கள் கண்டுபிடிக்கிறது. 12 பாவத்திற்கும் அதிகாரிகள். அதுல குரு 8, 12 தொடர்பு இருந்தாலும் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம குருவனுடைய பலனை ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்கு நம்ம ஜாதகத்துலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை அடாப்ட் பண்ணணும். இப்போ 4ஆம் இடத்துல தான் குரு இருக்காரு. ஆனால் அந்த குருவானவர் சந்திரனை போல வேலை செய்கிறார். சந்திரன் நட்சத்திரத்துல அவர் போறதுனால 6ஆம் அதிபதி போல வேலை செய்கிறார். அதனால வேலை வாய்ப்புக்கும் பணவரவுக்கும் அதே போல நமக்கு தொழில் பலத்துக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு. அதே சந்திரன் நம்ம ஜனன ஜாதகத்துல 8ஆம் இடத்துல இல்லாமல் இருந்தால், 12ஆம் இடத்துல இல்லாமல் இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் இந்த பவர்ஃபுல்லா வேலை செய்யும், நன்மைகளை தரும். அப்ப இப்படியெல்லாம் ஒரு கிரகம் நட்சத்திரத்தின் பலனை எப்படி செய்யுது, அந்த நட்சத்திராதிபதி லக்னத்திற்கு எந்த இடங்கள்ல தொடர்புகள் ஏற்படுத்திக்குது அப்படிங்கிறத வச்சுதான் நமக்கு பலன் திசா புத்தியிலையும் வேலை செய்யும், கோச்சாரத்திலையும் வேலை செய்யும். அடிப்படை கொடுப்பினை என்று இருக்கு. 12 பாவங்களுக்கும் கொடுப்பினைன்னு இருக்கு. அதுல இருக்கிற கொடுப்பினை தான் திசா புத்தியிலையும் கோச்சாரத்திலையும் வேலை செய்யும். அந்த கொடுப்பினையை தெரிந்து கொள்ள நம்ம முறையில கணிக்கணும். 12 உபநட்சத்திரங்கள், 12 புள்ளிகள் தெரியணும். அப்ப எந்த கிரகம் நமக்கு பணம் தருது, வேலை தருது, புகழ் தருது, தொழில் தருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல எந்த கிரகம் உறவுகளை தருது, எந்த கிரகம் கஷ்ட நஷ்டங்களை தருதுங்கிற விஷயத்த இந்த கணிதத்துல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இது மாதிரி அடாப்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது எந்த கேள்விக்கு சாதகத்தை தருகிறது, நம்முடைய எந்த விருப்பத்துக்கு அது நன்மை செய்கிறதுங்கிற விஷயம் தெளிவா தெரிஞ்சிடும். இதைத்தான் விதி கொடுப்பினை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த விதி இந்த 360 டிகிரியில நமக்குள்ள கிரகங்களாக மறைக்கப்பட்டிருக்கு. அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பலன் பார்க்கறது ஈஸி. அப்ப ஜென்ரலாவே நமக்கு குரு இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றது மேலோட்டமான பலன். இந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப நுணுக்கமான பலன். அதையும் விட இன்னும்
அக்யூரேட்டான பலன்னா உபநட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்குது. ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்திலையும் ஒரு உபநட்சத்திரத்திலையும் இருக்கும். நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல விதி கொடுப்பினைகளை கணிக்கும் பொழுது ஒவ்வொரு பாவமும் ஒரு நட்சத்திரத்திலையும் உபநட்சத்திரத்திலையும் அமர்ந்து அந்த கொடுப்பினையை நமக்கு தெரிவிக்கும். நமக்கு திருமண வாழ்க்கை இப்படித்தான், நமக்கு தொழில் பலம் இப்படித்தான், நமக்கு பொருளாதார முன்னேற்றம் இப்படித்தான், ஆரோக்கியம் இப்படித்தான் அப்படிங்கிறது கொடுப்பினைகளை நம்மளுக்கு தெரிவிக்கும். அந்த கொடுப்பினைகள் எப்ப நடக்கும்? நமக்கு என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, அந்த திசை புத்தி அந்தரம் எந்த பாவங்களுக்கு தொடர்புடையதாக இருக்கிறதோ அந்த பாவங்களை இயக்கும் போது நம்ம கேள்விகளுக்கு அது பதிலை கொடுக்கும். இப்ப நமக்கு சந்தோஷம், குடும்ப உறவுகள், ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா இருக்கு, ஆயுள் கூட நல்லா இருக்கு, ஆனா பணம் இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வேலை செஞ்சா அவருக்கு தொழில் அமையாது, வேலை அமையாது. ஒருத்தர் சும்மாவே இருக்கிறாங்க அப்படின்னா சுகமா இருக்கிறான், ஆனா பொருளாதாரத்துல மேம்பட முடியாது. இப்படி பாவங்களுடைய தன்மைகளை புரிந்து நம்முடைய ஈடுபாட்டை புரிந்து அந்த கிரகங்களுடைய வேலைகள் நமக்கு இருக்கும். இப்ப நமக்கு சனி பகவான் தான், புதன் பகவான் தான், இந்த 2 பேரும் தான் முழுக்க முழுக்க பணவரவு, வேலை, உத்தியோகம், வளர்ச்சி இதுகளுக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட கிரகம். அந்த கிரகமும் இப்ப கும்பத்துல இருக்கிறதுங்கிறது தனஸ்தானத்துக்கு கொஞ்சம் வீக்கு. அதே மாதிரி 6ஆம் இடமான சர்வீஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. 10ஆம் இடமான சொந்த தொழில் பண்ற இடத்துக்கும் கொஞ்சம் அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல இந்த சனியினுடைய தாக்கமும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இல்லாதப்ப இந்த கும்பத்துக்கு இந்த தொழில் சார்ந்த குரு சாதகமா இருக்கிறதுனால நமக்கு இது ரிவர்ஸா வேலை செய்யும். இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தொழில் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும். இதுல ஜனன கால ஜாதகப்படி நமக்கு திசாபுத்தியில குருவோ சந்திரனோ நல்ல முறையில பாவ உபநட்சத்திரமாக அமைஞ்சு அவங்களுடைய திசைய புத்தியோ அந்தரமோ நடக்கும் பொழுது இன்னும் நமக்கு சிறப்பாக செயல்படும். இப்ப நமக்கு சனி புதன் இந்த 2 பேர் தான் தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள். அப்ப அது சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு. இப்ப பூசம், அனுஷம், உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதனுடைய நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திரங்கள்ல நீங்க பெருமாள் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது தொழில் பலம் அதிகரிக்கும். அதனால இந்த அமைப்புல கும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புக்கும் சர்வீஸுக்கும் மதிப்பு இருக்கு. உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் ஆரோக்கியம் மற்றும் திருமண உறவுகள், திருமண பந்தங்கள் இது சம்பந்தப்பட்டதிலையும் கொஞ்சம் நெருடல்களும் சஞ்சலங்களும் இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.